வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோட சின்ன ரிக்வெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு தமிழில் நான் வைக்கிற அந்த தம்ப்நெயில் டைட்டில்ஸ் எனக்கு கரெக்டாக வைக்க வரல. ஸோ அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, பக்தர்கள் காமனாக இருக்கிற டவுட்டுன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அலிப்பிரி நடப்பாதையில் ஏன் இஷ்யூ பண்ணுறது கிடையாது? கொஞ்சம் பேர் கேட்குற டவுட் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போனால் டோக்கன் கொடுப்பாங்களான்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு டிடிடி லேட்டஸ்ட்டாக பிளான் பண்ணாங்க. சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆனால் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகும்போது ஆன் தி வேல சம் ஏரியாஸ் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இருக்காங்க. ஸோ அங்கே லாஸ்ட் இயர் நம்மளுக்கெல்லாம் தெரியும், சிறுத்தைப்புலி அட்டாக்ன்றது பசங்க மேலே அட்டாக் நடந்ததில்ல. ஜென்ரலாக ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் பார்த்தோம்னா சிறுத்தைப்புலிகள் கொஞ்சம் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாஸில். ஸோ அந்த ரிசர்வ்டு ஏரியா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது அப்ஜெக்ட்னா சம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணாதீங்க, சம் அங்கே சேஃப்டி மெஷர்ஸ் பண்ண வேண்டி இருக்குது, இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இஷ்யூ பண்ணலாம்ன்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்டு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி லாஸ்ட் இயர் அட்வைஸ் பண்ணாங்க. அதனால தான் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு டோக்கன்ஸ்ன்றது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பக்தர்களோட சேஃப்டிக்காக தான் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ இப்போ பிளான் பண்ணாங்க கொடுக்கறதுக்கு, அவங்க ரெடியாக இருக்காங்க டிடிடி ஆனால் அவங்க சொன்ன மாதிரி அந்த கமிட்டி என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கோ அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் இஷ்யூ பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க அட்வைஸ் படி என்ன சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் இஷ்யூ பண்ணுறோன்னு சொல்லி டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற மாதிரி டோக்கன்ஸ்ன்றது அலிப்பிரி பக்கம் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. இப்போ சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது இஷ்யூ பண்ணுறாங்க. போகும்போது ஆன் தி வேலை 1200வது படியில் ஸ்கேனிங் மஸ்ட்டாக பண்ணிவிட்டு போனால் தான் தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணுநிவாசத்தில் இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஸ்ரீனிவாசமில் இஷ்யூ பண்ணுறாங்க. அலிப்பிரி ஏரியாவில் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க சர்வதர்ஷனம் டோக்கன். சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது கூட நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ்ன்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நான் போஸ்ட் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.